Hi all, எல்லாருக்கும் வணக்கம். இந்த recent daysல வந்து vitamin C ன்றது ஒரு major skin care trend-ஆவே மாறிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலுமே வந்து vitamin C face wash, serum னு சொல்லிட்டு ad பார்க்க முடியும் நம்மளால. அப்படி இந்த vitamin C ல என்னதான் இருக்கு? எல்லாரும் ஏன் இது மேல இவ்ளோ obsessed-ஆ இருக்காங்க including me அப்படினு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. and இத தவிர vitamin C எந்தெந்த skin concern-க்குலாம் வந்து யூஸ் பண்ணலாம்? அது யூஸ் பண்றப்ப என்னென்ன precautions எடுக்கணும்? and எந்த டைம்ல யூஸ் பண்ணலாம்? எந்த active ingredients கூட இத சேர்க்கலாம்? எது கூட சேர்க்க கூடாதுன்னு ஒரு brief வீடியோ தான் பார்க்க போறோம். So then first time பார்க்கறீங்கன்னா என் பேரு செல்வஜினி. I'm a medical student. like இந்த skin care, self care, health இது ரிலேட்டடா வந்து contents போஸ்ட் பண்ண எனக்கு ரொம்பவே பிடிக்கும். and இதெல்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா then take a moment to subscribe to my channel. இப்போ வீடியோக்குள்ள போலாம். Vitamin C ன்றது ஒரு potent antioxidant. so இது basically எதுக்கு இது ஸ்கின் கேர் நம்ம யூஸ் பண்றோம்னா இது வந்து ஒரு ஸ்கின் பிரைட்டனிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணலாம். லைக் உங்களுக்கு வந்து ஒரு ஈவன் டோன் வேணும், பிக்மெண்டேஷன் இருக்கதை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல கொண்டு வரலாம். இதே வைட்டமின் சிக்கு மற்ற நிறைய வேலையும் இருக்கு. லைக் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான கொலாஜனை உற்பத்தி பண்றதா இருக்கட்டும், வெயில்னால நம்மளோட ஸ்கின் பாதிப்பாச்சுன்னா அதை தடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் இதுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா இது வந்து சீக்கிரமாவே வந்து அன்ஸ்டேபிள் ஆகிடும். லைக் இது ரொம்ப ஹாட்டான டெம்பரேச்சர்ல இருக்கு, லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து அது இழந்துரும். ஸோ அதுக்கு மேலே அது யூஸ் பண்ணியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் இந்த மற்ற சீரமை விட வைட்டமின் சி சீரம் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹை ப்ரைஸில் இருக்குது. பிகாஸ் அதை கொஞ்சம் ஃபார்முலேட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகி அது அன்ஸ்டேபிளாக மாறிடும். பட் இது கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் பார்த்து சூஸ் பண்ணிட்டு அண்ட் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இது உங்களோட ஸ்கின் கேர் கேமே வந்து மாற்றிடும். ஸோ நம்ம வாங்க போகிற சீரமில் வந்து இந்த எல் அஸ்கார்பிக் பதிலாக வந்து மெக்னீசியம் அஸ்கார்பிக் பாஸ்பேட், சோடியம் அஸ்கார்பில் பாஸ்பேட் அண்ட் அஸ்கார்பில் குளுக்கோசைடு இந்த மாதிரி மற்ற இன்கிரியன்ஸ் லைக் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த ஆக்டிவ் இன்கிரியன்ஸ் இருக்கிற வைட்டமின் சி சீரம் பார்த்து வாங்குறது வந்து இன்னுமே பெட்டர். ஏன்னா இந்த இன்கிரியன்ஸ் எல்லாமே வந்து இந்த எல் அஸ்கார்பிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய இந்த பியூரஸ்ட் ஃபார்மை விட கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். அதாவது சீக்கிரம் ஆக்சிடைஸ் ஆகாது. அண்ட் ஆல்சோ நம்மளோட ஸ்கின்ல வந்து நல்லா டீப்பரா பெனிட்ரேட் ஆகி ஒர்க் பண்றதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். தென் நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த வைட்டமின் சி சீரம் வந்து 20% உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. பிகாஸ் 20% மேலே என்ன தான் யூஸ் பண்ணாலும் அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இருக்க போகிறது இல்லை. 20% இஸ் ஐடியல். இதே பிகினராக இருந்தீங்கன்னா 10 or 15% கான்சன்ட்ரேஷன் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆல்சோ சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா 10% இல்லைனா மினிமம் கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற வைட்டமின் சி சீரமை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா பெட்டர் அவாய்ட் திஸ் வைட்டமின் சி சீரம். தென் இந்த வைட்டமின் சி சீரமை வந்து நம்ம எந்த டைம் ரொட்டீனில் வந்து ஆட் பண்ணுறதுன்னு குழப்பமாக இருக்கும். லைக் காலையில் பண்ணணுமா இல்லை நைட்டு இது அப்ளை பண்ணணுமான்னு. பட் மோஸ்ட்லி எங்கே பார்த்தாலுமே வந்து இன்டர்நெட்டில் சொல்கிறது வந்து காலையில் அதுவும் வந்து சன்ஸ்க்ரீன் கூட பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. பட் வாட் ஐ வுட் ரெக்கமெண்ட் இஸ் நைட்டு நீங்கள் வைட்டமின் சி யூஸ் பண்ணுறது இன்னுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த வைட்டமின் சின்றது ஹைலி அன்ஸ்டேபிள். அதாவது வெயிலோ இல்லை லைட்டோ எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா இது சீக்கிரம் ஆக்சிடைஸ் ஆகி அதோட தன்மையை இழந்துரும். ஸோ நீங்கள் காலையில் அப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் போகிறீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து வெயில் பட்டு அதோட எஃபெக்டை இழந்துரும். ஸோ போடுறதுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ வைட்டமின் சி சீரமை வந்து நீங்கள் உங்களோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஆட் பண்ணுறது தான் வந்து பெட்டர். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், நான் ஆல்ரெடி வந்து என்னோட ஸ்கின் கேரில் வந்து ஹைலரோனிக் ஆசிட் யூஸ் பண்ணுறேன், பென்சைல் பெராக்சைடு வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன், இது கூடலாம் இந்த வைட்டமின் சி வந்து ரியாக்ட் ஆகி வந்து ப்ராப்ளம் காஸ் பண்ணுமா, இல்லை எந்தெந்த ஆக்டிவ் இன்கிரியன்ட் கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம், எது கூடலாம் வந்து இதை அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு ஒரு டவுட் இருக்கும். போனால் ஒரு ஆக்டிவ் இன்கிரியன்ஸ் அட் அ டைம் வந்து ரொம்பவே பெட்டர். 2-3 வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா பெட்டர் டோன்ட் மிக்ஸ் இட். ஒரு ஆக்டிவ் இன்கிரியன்ட் வந்து ஒரு டைமில் வச்சுக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு ஆக்னி இருக்குது, ஸோ பென்சைல் பெராக்சைடு சோப் ஆர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வைட்டமின் சியை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் ஆல்சோ ஆன்டி ஏஜிங்காக ரெட்டினால் யூஸ் பண்ணாலுமே அந்த டைமில் வந்து நீங்கள் வைட்டமின் சி அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் வைட்டமின் சி கூட வந்து நயசினமைட், வைட்டமின் இ, ஃபெருலிக் ஆசிட், ஹைலூரோனிக் ஆசிட் இது எல்லாமே வந்து நீங்கள் சேர்ந்து யூஸ் பண்ணலாம். தென் எந்த மாதிரி வைட்டமின் சி ப்ராடக்ட்டை வந்து நம்மளோட ஸ்கின் கேரில் ஆஃப் பண்ணலான்னு டவுட் இருக்கும். மோஸ்ட்லி இந்த க்ரீம், ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி இருக்கிறதுலலாம் வந்து வைட்டமின் சி அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ ஆப்ட் ஃபார் அ பெஸ்ட் வைட்டமின் சி சீரம். ஸோ சீரமாக நீங்கள் ஒரு வைட்டமின் சி அப்ளை பண்ணுறப்ப அதோட மேக்ஸிமம் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் நல்லா டார்க் பாட்டிலாக இருக்கணும் அண்ட் டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடாது. அப்போ தான் அதோட எஃபிஷியன்சி வந்து ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் ஆகும். இது எப்படி அப்ளை பண்ணுறதுனா ஜஸ்ட் அந்த ட்ராப்பரில் ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் வந்து உங்களோட கையில் எடுத்துக்கோங்க. அதை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணால் போதும். ப்ரிகாஷன்ஸ்னு பார்க்க போனால் இந்த வைட்டமின் சி சீரம் வந்து டேரெக்டாக சன் எக்ஸ்போஷர் இருக்கிற ஏரியாவில் வைக்காதீங்க. காலையில் சன்ஸ்க்ரீன் இஸ் வெரி மஸ்ட். சீரமோட ட்ராப்பர் வந்து உங்களோட ஃபேஸ்லையோ இல்லை மற்ற ஸ்கின்லையோ டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க.
இன்கேஸ் நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, போக போக உங்களோட சீரமோட கலர் வந்து ஆரஞ்சிஷாவோ இல்லை ப்ரௌனாவோ மாறிச்சுன்னா அந்த சீரமை யூஸ் பண்ணுறதை நிறுத்திடுங்க. எப்போ ஒரு வைட்டமின் சி சீரமோட கலர் சேஞ்ச் ஆகுதோ அப்போவே வந்து அது அன்ஸ்டேபிள் ஆகிடுச்சு. அதாவது எந்த எஃபெக்டும் அது உங்களோட ஸ்கின்னுக்கு கொடுக்க போகிறது இல்லை. அண்ட் ஆல்சோ ஸ்டெய்னிங் ஆஃப் த ஸ்கின்னே வந்து காஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் இருக்கிறனால பெட்டர் அது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. அது ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ப்ரிகாஷன்ஸும் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு வைட்டமின் சினா என்ன, அது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அண்ட் எந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம், அது எவ்வளோ நாளைக்கு அதோட எஃபிஷியன்சியை மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலான்னு ஒரு டீட்டெயிலான ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ அப்கமிங் வீடியோவில் வந்து நம்மளோட மார்க்கெட்டில் இருக்கிறதுல பெஸ்ட்டு வைட்டமின் சி ப்ராடக்ட் எதெல்லாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.